Hi friends, நான் உங்க ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் மங்கையர் உலகம் சேனல்ல உங்களை திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. See, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெரஸ் கார்டன் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஒரு வீடியோல வந்து இப்போ லேட்டஸ்டா பண்ணதுல வந்து how to sow the seeds. இப்போ சீசனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி varieties of seeds என்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். இந்த எபிசோட்ல நான் என்ன சொல்லி தர போறேன்னா how to sow the seeds in the seedling tray. அதுதான் seedling trayல நம்ம எப்படி வந்து விதையை வந்து போட்டு விதை முளைப்பு திறனை உண்டு பண்ணுறதுன்னு. எல்லாருக்குள்ளேயுமே என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேடம் இந்த மாதிரி வந்து நீங்கள் சிலதெல்லாம் வந்து நாற்று போடணுன்றாங்க, சிலது வந்து டைரெக்டாக பண்ணணுன்றாங்க, இது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வருது. அடுத்தது வந்து எப்படி நாங்கள் நாற்று போடுறதுன்னு தெரியல, நீங்கள் நாற்று போட்டு எடுக்கிறீங்களே மேடம், பட் நாங்கள் நாற்று போட்டால் வரமாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் முறையாக செய்கிற போது அதில் வந்து பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடச்சிரும் இல்லையா, ரிசல்ட் நல்லா வரும். அப்படிதான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சீட்லிங் ட்ரே. ஓகே, நாற்று தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்கு பேர் வந்து கொக்கோ பீட்டுன்னு சொல்லுவோம். தேங்காய் நார்லேருந்து பண்ணுற ஒரு பவுடர் ஃபார்ம் தான் இது. இதில் வந்து முளைப்பு திறன் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக சில ஃபர்டிலைசர்ஸ், பயோ ஃபர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் தான், அதை ஆட் பண்ணி விட்டுருவோம். ஆட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தட்டில் வந்து குழியாக இருக்கும். இந்த குழியில் வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 பங்குக்கு நீங்கள் அப்படியே ஃபில்லப் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ இப்படி ஃபில்லப் பண்ணிகிட்டே வந்துடுங்க முதல்ல. ஸோ இப்போ நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ முதல்ல இப்படி தடவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை இருக்குது. இந்த விதை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் விதை இருக்குது. இந்த கத்திரிக்காய் விதை தான் வந்து இப்போது நம்ம வந்து மிளகாய், கத்திரிக்காய், கொடமிளகா அந்த மாதிரி வந்து சிறிய விதைகள்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா நாற்று விட்டு தான் நம்ம வந்து அதுலேருந்து வந்து நாற்றை உற்பத்தி பண்ணி அதை தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்கன்னா, இந்த குழி இருக்குது இல்லைங்களா, இந்த குழியில் ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஃபிங்கர் உங்களுடைய விரல்களை வச்சு ஒரு சின்ன ஓட்டை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு குழிக்கு நீங்கள் ஒரு விதை போட்டிங்கன்னா போகிறோம். இப்போ ஒரு குழியில் வந்து மண்ணெண்ணெய் இந்த தேங்காய் நாரை நிரப்பி வந்து அதில் ஒரு விதை தான் போடுறோம். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ போட்டுட்டு நல்லா வந்து இதை திருப்பி தேங்காய் நாரை வச்சு மூடி விட்டுருங்க. இப்போ மூடியாச்சு. மாடி தோட்டத்தில் நம்ம வந்து சிறிய லெவலில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரே தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தார்பாலின் ஷீட்டோ இல்லை இதே மாதிரி இன்னொரு ட்ரே இருந்ததுன்னா அதை ரிவர்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு வெயில் படாத இடத்துல வந்து இந்த ட்ரேவை கொண்டு போய் உள்ளே வச்சுருங்க. ஒரு 5 days அந்த மாதிரி வச்சிங்கன்னா சின்னதாக வந்து விதை வந்து முளைக்க ஆரம்பிப்போம். லைட்டாக வந்து நீங்கள் தண்ணியை தான் தெளிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து முன்னாடியே வந்து தேங்காய் நாரில் வந்து தண்ணியை தெளித்து வச்சிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை வந்து விதையை போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து வச்சுட்டு நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த ஹீட்டில் தான் வந்து விதை வந்து முளைப்பு திறன் வரும். இதை சன்லைட்டில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் இருட்டான அறையில் வச்சுக்கோங்க. 5 days ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை வந்து செமி ஷேடில் கொண்டு வரணும். செமியாக இருக்கிற ஒரு சன்லைட் போர்ஷன்ஸில் எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹாஃப் சன்லைட் இதுக்கு பட்டால் போதும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கை அளவுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளங்கை அளவு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை எடுத்து பெரிய தொட்டியிலையோ இல்லை க்ரோ பேக்லேயோ நீங்கள் மாற்ற போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு வளர்ந்த செடி வந்து நாற்று எப்படி வரப்போகிறது வந்திருக்கு, அதை நான் எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து விதை போட்டோம் இல்லையா, விதை போட்டதுலேருந்து நாற்று வந்துடுச்சு. இந்த நாற்று வந்தது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுக்கிற போது ஒரு வேறு கூட இதில் அருகப்படாது, அப்படியே முழுமையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஃபுல்லாக அழகாக எடுக்கணும், கோன் ஷேப்பில் வரும். அதை எடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் க்ரோ பேக்கோ தொட்டியோ எது வச்சுருக்கீங்களோ அதில் முழுமையாக கொண்டு போய் அப்படியே நட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளித்து விடணும். இப்போ நீங்கள் நல்ல சன்லைட்டில் கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான முறை. இந்த முறையில் நீங்கள் தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் அந்த மாதிரி சின்ன விதைகள் இருக்கிற எல்லாமே நாற்று முறையில் நீங்கள் நடவு செய்யலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாற்று வந்ததெல்லாம் என்னென்ன நாற்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்க போகிறதுல வந்து காலிஃப்ளவர் இருக்குது, கேபேஜ் இருக்குது, கொடமிளகாய் இருக்குது, மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது. இந்த மாதிரி தான் நாற்றுகள் வந்து வரும். இப்போ இந்த மாதிரி நாற்றை நான் எடுத்துகிட்டு போயிட்டு க்ரோ பேக்கில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நாற்றெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விதவிதமான நாற்றுகள் இருக்குது. நாங்கள் வந்து இதை வந்து நாற்றுகளை விற்பனையும் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிறோம்.
செட் பண்ணிவிட்டு இதில் வந்து நாற்றுகளை வந்து போட்டு வளர விட்டுருவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்கறதுக்கு வசதி. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலான்னா எல்லா நாற்றுகளையும் வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் அதுலேருந்து சீட்லிங் முடிச்சுட்டு சீட்லிங் ட்ரேலேருந்து வளர்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கூட நீங்கள் எடுத்து வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் க்ரோ பேக்கில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ குடமிளகா இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, கேபேஜ் இருக்குது, டொமேட்டோ இருக்குது, சில்லி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். பிரிஞ்சால் எல்லாத்துமே ஒன்றா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து நான் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச உடனே எடுத்து க்ரோ பேக்கில் வந்து மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எதுவுமே டேமேஜ் ஆகாது ரூட்டெல்லாம். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து சீட்லிங் ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஆன உடனே இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் மாற்றுறேன். உங்களுக்கு இந்த செட்டப் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் சீட்லிங் ட்ரேலேயே வச்சு கூட இந்த அளவு வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு க்ரோ பேக்கில் போயிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி எடுத்த குடமிளகா நாற்றை வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் செட்டில் வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி விடுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இப்படி ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு மண்ணை போட்டு இந்த இடத்துல லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இதுக்கெல்லாம் நல்ல சூரிய வெளிச்சம் வேணும். இப்போ வந்து அந்த மாதிரி நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வந்ததுலேருந்து வந்திருக்கிற கத்திரிக்காய் தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது முழுமையான வளர்ந்துட்டுருக்கு இப்போ. ஸோ இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்து அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னா 1 வாரத்தில் நான் அதை எடுத்து பறித்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க, நாங்களும் ரிப்ளை பண்ணிட்டுருக்கோம். இன்கேஸ் எங்களால் ரிப்ளை பண்ண டிலே ஆச்சுன்னா நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுனால எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெரஸ் கார்டனிங்கை பற்றிய A to Z எல்லாமே ஈஸியாக கற்றுட்டு நீங்களும் வந்து முறையாக இயற்கையான முறையில் காய்கறிகளை உற்பத்தி பண்ணி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும். அதுதான் எங்களோட விருப்பமும் நோக்கமும். அதற்கான சிறிய முயற்சி தான் இது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.